ராமசாமி ஐயா அவர்கள் மக்கள் ஆடுகிறார்களே அவங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபாய் நன்கொடை கொடுத்தா, ஆனால் இன்னொரு ஊர்ல கூட போய் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு ராமசாமி ஐயா அவர்கள். ஆனா அவர் சொத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய் காணிக்கையாக 10 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த மாதிரி என்னடா வேலை செஞ்சாங்க அம்மாளா வாக்கா தேவடியா கண்டா நல்லூர் மாதிரி பையனா என்ன தயார் பேசுற காசு கொடுத்தாங்க அம்மாயே அன்றைக்கு விட்டுருவா என்கிட்ட 56 நாட்டினில் எங்க அஸ்திராபுரம் என்கிறாயி, எங்க அஸ்திராபுரத்தை ஆளக்கூடிய மாமன்னா இந்த நாட்டுக்கு நீங்களே சொந்தக்காரரா? இல்லை, ஏதோ ஆயிலும் சொந்த மக்கள் இருக்கிறார். அவர் யாரு? பங்கு மலையாளியா அவன் போய் கூடிய இருந்தாலும் என் பெரியப்பாவுடைய மகன் இந்த அஸ்திராபுரத்தில் முடிமன்னன் தெரியும் சரியான எதிரி. ஏன் பகை? மண்ணுக்காக, நாட்டுக்காக, பூமிக்காக ஆசைப்பட்டு சாமி கொண்ட திரியோஜனன் பாண்டவர் செய்த குடிமைகள் எங்களிடங்கானவை. எழுதுனா 8 கடங்கா வாயார சொன்ன அந்த வையோகமிய பிடிப்படாது. அப்பேற்பட்ட வஞ்சகன் செய்தான் வஞ்சகன் சூரியன் சூது வகடையாடினான். பகடையில நாடு நகரம் நபடி செங்கோல் அங்கு வைத்திரும் ஆணிமுத்து கொட்டு பத்திரி பாஞ்சாலை எல்லாம் தோற்றும். பாண்டவர்களுக்கு ஆடு கட்டளை எப்படி கூறினான்? 12 ஆண்டு வனவாசம், 1 ஆண்டு அந்நியவாசம் கழித்து வந்தால் பாண்டவருக்கு பங்குல பிரகாரம் சாம்ராஜ்யம் என்றான். நாடு தரேனே சொன்னான். 12 ஆண்டு கழித்தோம், 1 ஆண்டு அந்நியவாசம் கழிச்சிங்க. முதல்ல தூதுக்கடப்புல அவனுவரே நாட்டுக்காக தர மறுத்தான், கொடுக்க மறுத்தான். 2வது அள்ளிக்கும் எனக்கு பிறந்தவங்க தூதுக்கடப்பு இருந்தாலும் அதன் பிறகு உன்னையும் என்னையும் உலகத்தை காத்திருக்கக்கூடிய பராமரவஸ்துவாகிய பரமாத்மாவை தூது கிளப்பும் நாட்டுக்காக
மாமன் சென்றார். நாட்டை தர மறுத்தார். 5 பேர்களுக்கு 5 ஊரால கொடுக்கின்றார். அதுக்கு மறுத்தார். மறுத்த பிறகு ஒரே இல்லறம் கொடுக்கின்றார். ஒரு வீடு கட்ட கூட இடம் தரமாட்டேன். ஒரு நாடாள மன்னனுக்கு வீரம் இருந்தால் வீரம் தீரம் பார்க்கணும் அப்படின்னு கத்து முனையில் நின்று வெற்றி பெற்றார். போர் செய்து வெற்றி பெறுவோருக்கு இந்த நாடு என்றார். துரியோதனன் அதே பிரகாரம் முதல் நாள்ல பிரகமான் காளிக்கு என் மகனாகிய நன்றரவானை கணவனை கொடுத்து போட்டு வைக்கணும். போர்களத்தில் முதல் நாள் உத்தரகுமார மதம் அது வரைக்கும் ஏற்றோடு முழுது உயிராள யுத்தம் மகாபாரத யுத்தகலம். நாளை விடிந்தால் பிறப்பது 18ஆம் நாள் பாரத போர். இந்த பாரத போர்களத்துக்கு இருப்பது துரியோதனன் ஜெமினி கொண்டிருக்கிறார். செல்வம் முடக்கப்பட்டது. அதனால இந்த போர்களுக்கு என் தமையமார்களை என் அண்ணன் தம்பிகளை பார்க்கணும். ஆனா 17ஆம் சண்டை முடிந்தது. நாளைக்கு விடுதா 18ஆவது நாள் சண்டை. இது யாரு போவது என்ன செய்வது அப்படி கேட்டா அதுக்கு அண்ணன் வழி காட்டுவார்கள். புறப்பட்டு போகிறேன். தந்தை இருந்த பிறகு அண்ணனை கண்ண நீங்கள் தந்தைக்கு தந்தை நீங்கள். சரி அண்ணனை உன் தமையன் சரி பொறுமை பொறுத்தவர தமையனாகியே அர்ஜுனா ஆனால் அழகமடைந்த காராஜன் சரி அண்ணனாகி தர்மருக்கும் இளைஞர் விமர்சனருக்கும் வெகுமதியும் ஞானம் உங்கள் திருமணிக்கு சாஸ்தா நமஸ்காரம் செய்தோம் அண்ணா. அர்ஜுனா அண்ணா மல்லிகை முல்லையை கொங்கு மலர மலரை கொண்டு வந்து இந்த அண்ணனுடைய பாதத்தை படுத்தது பிறகு என்று நலமாக இருக்கட்டும். தம்பி அண்ணா அண்ணா அந்த பட்டயத்தின் நாடு சண்டை நடக்கிறது பாரத போர்.
தம்பி பீமா அர்ஜுனா நடக்கிற யுத்தங்களும் இந்த களத்தில் நேற்றோடு முடிந்து விட்டோம். நாளை யுத்தம் சட்டை முடிந்து விட்டது. நாளை விழுந்தால் ஒரு நாள் சண்டைதான் இருக்குது. ஒரு நாள் சண்டையா இருக்குது. அதனால நம்முடைய மாமன் இருக்கிறார். மாமனை அழைத்து யாராவது வச்சு சமரித்து முடிக்க வேண்டும். தெய்வம். ஆமா அதையா தம்பி தோத்திரம் செய்வோம். மாமன் வந்தால் மாமனால் நமக்கு போகக்கூடிய மணிமேல புரியும். அதுவே நானும் செய்வது